இந்த பயிற்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரீசெண்டாக நடந்த கேள்வித்தாள்களை உங்களுக்கு கரெக்டான முறையில் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 கொஷின் இது வரைக்கும் கேட்கப்பட்ட குரூப் 4 கேள்வியை நான் வந்து ஒரு கரெக்டான பாத் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை படிக்கணும் எதை இக்னோர் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த தெளிவாக நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நான் என்ன கொடுக்குறேனோ அதை கண்ணை மூடிட்டு நம்பிக்கையோடு வந்து படிங்க. உங்களால் மிக 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 எளிமையான முறையில் இந்த வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமை ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4லாம் ஒரு மேட்டரே வந்து கிடையாது. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா கொஷின்ஸு அவ்வளோ சிம்பிளாக தான் வந்திருக்கும். நாம தான் பயங்கரமாக பெரிய லெவலில் வந்து கற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் தான் கேள்வித்தாள்கள் வந்து இருக்கும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து மிக தெளிவான முறையில் நான் வந்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி போட்டித் தேர்வுக்கு படிக்க வேண்டிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான தகவலை வந்து படித்தா போதும். அதனால தான் நீங்கள் வந்து 6 to 12 படிக்கணும். ஆனால் புக்கில் ஒரு சில பகுதியை வந்து ஸ்கிப் பண்ணணும். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வெறும் 20% தான். அந்த 20% ஃபோக்கஸ் பண்ணீங்களே வந்து போதுமானது. ஸோ அதுக்கான விஷயத்தை தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்லி கொடுக்கணும் அதை மட்டும் நீங்கள் வந்து பாருங்க. இதெல்லாம் ரொம்பலாம் டைம் எடுக்காது. 3 நாளில் அக்யூரேட்டாக ஓகே இதை தான் படிக்கணும், இதுதான் வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய மெயினான எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஸோ நேற்று நம்ம வந்து ரீசெண்டாக கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம வந்து ஆய்வு பண்ணோம் இல்லையா. இன்னைக்கும் நான் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெளிவான முறையில் வந்து சொல்லிடுறேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இன்னைக்கு பாலிட்டியும் எக்கனாமியும் வந்து பார்த்துருவோம். இப்போ தெளிவாக என்ன பாத்துல நாம போயிட்டு இருக்கோம்னா குரூப் 4க்குன்னு ஒரு சில ஃபார்மேட் வந்துருக்கு. அந்த ஃபார்மேட்டை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எப்படி குரூப் 4க்குன்னு ஒரு ஃபார்மேட்டு, அதை எப்படி நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து சொல்ல முடியும் அப்படின்னா அது வந்து முடியும். அது எப்படி முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறேன். ஸோ குரூப் 4 எக்ஸாம் இந்த முறை 15,000 வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாமை எழுதுறவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ பேர் இருக்கும் அப்படின்னா 27,000 பேர், 27 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து எழுதுவாங்க. ஸோ இந்த 27 லட்சம் பேர்ல வேலை கிடைக்கிறது வெறும் 15,000 வேலை தான் வந்து கிடைக்கும். அப்போ இருக்கக்கூடிய காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெவி காம்படிஷன்ஸ். ஒரு கொஸ்டின்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 20,000 பேர் 30,000 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை முந்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு. அப்போ அந்த தேர்வுல ஒவ்வொரு கேள்விகளையும் என்ன பண்ணணும், மிக கவனமா வந்து கையாளணும். அதே மாதிரி பொதுவா நீங்க எங்க வேணாலும் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எக்ஸாமை பொறுத்தவரையில எல்லாரும் இது வரைக்கும் வந்து படிச்சிருக்கலாம். ஆனா இனிமேதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபிளட்ஜா வந்து இறங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ படிக்கிறவங்க, இது வரைக்கும் நல்லா படிச்சவங்க, இது இப்பதான் ஆரம்பிக்க போறவங்க எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் தான். இந்த இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல யாரு வந்து சிறப்பான முறையில அதை வந்து பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த வெற்றி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கும். அதனால இந்த தேர்வை பொறுத்தவரையில படிக்க வேண்டியது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 20% படிச்சீங்கன்னா வந்து போதும். அந்த 20% படிக்கிறதுக்கான யுத்திகளை நீங்க எங்க இருந்து எடுக்கலாம் அப்படின்னா பழைய வினாத்தாள்ல இருந்து தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பாடத்திட்டத்துல இருந்து எடுக்க முடியும். ரைட்டா? ஸோ பாடத்திட்டத்தோட கீவேர்டு தான் கொஸ்டினா இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்ல ஒரு சில கீவேர்ட்ஸ் வந்து இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடத்திட்டத்தை தாண்டி கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறத நீங்க மிக எளிமையான முறையில நீங்க என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மிக முக்கியமானது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாடத்திட்டம் ஒண்ணு, அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழைய வினாத்தாள். நம்ம ஆட்சியர் கல்வி சார்பில் அரசுடைய அண்ணா லைப்ரரியோட இஎல்எம்எஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஆட்சியர் கல்வியில வந்து பாத்தீங்கன்னா லீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, எல்லாரும் சவுண்ட் ஓகேவா? எதுவும் பிரச்சனையா? ஜூம் மீட்ல உள்ளவங்களுக்கு ஓகே தானே? ஓகே. சவுண்ட் ஏதாவது பிரச்சனைனா நீங்க இதுல இது பண்ணிக்கோங்க. சவுண்ட் ஓகேவான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியோட மெயின்ஸ் எக்ஸாம், ரைட்? ஸோ யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்,
யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாம், யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் எக்ஸாம், இதே மாதிரி டிஆர்பி எக்ஸாம், இந்த மாதிரி பல்வேறு தேர்வுகளை ஆய்வு பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தலைப்புகளை நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். அதுல ஒரு 293 டாபிக்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வந்து உருவாக்கியிருக்கோம். மேக்ஸ்ல வந்து ஒரு 47 டாபிக்ஸ் வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அரௌண்ட் 350 டாபிக்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்டையர் வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. இது வந்து நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு ஐடியாலஜி. இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லா எக்ஸாமையும் என்ன பண்ண முடியும், மிக எளிமையான முறையில நீங்க வந்து ஃபாலோ பண்ண முடியும். பொதுவா இப்போ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் அப்படின்னாலே 6 to 12 வந்து படிக்கணும், தமிழுக்கும் 6 to 12 படிக்கணும். அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தேவையே வந்து கிடையாது. ஏன்னா நம்ம 1989 இருந்து 2024 வரைக்கும் இருந்த டிஎன்பிசியில கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் நம்ம வந்து ஆன்சர் வந்து போட்டுருவோம். இது புத்தகத்துல எங்க இருந்து கேட்டிருக்காங்க, எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கக்கூடிய விஷயத்த பேஸ் பண்ணி நாம வந்து ரிசர்ச் பண்ணி அந்த இஎல்எம்எஸ் ப்ராஜெக்ட்ல நாம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ 6 to 12 புத்தகத்துல இதைத்தான் நான் வந்து 3 வருஷமா வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதாவது பள்ளி புத்தகத்தை 20% வந்து படிச்சா போதும். அந்த 20% நாம வந்து படிக்காம மீதி இருக்கக்கூடிய 80% தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து சொன்னாரு, என்ன வேர்ல்டு ஹிஸ்டரிலாம் வந்து படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அப்போ வேர்ல்டு ஹிஸ்டரிலாம் வந்து படிக்கணுமா அப்படின்னா சில பேர் நம்ம புக்ல உள்ளதான் வந்து படிக்கணும், சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டுருவாங்க, அதனால ஸ்கிப் பண்ணிடக்கூடாது, ஒவ்வொரு மார்க்கும் வந்து முக்கியம் அப்படிங்கக்கூடியதுல வந்து என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை போட்டு என்ன பண்ணுவாங்க, 6-7 மாசமா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்க வெப்சைட் எல்லாம் போட்டு கரண்ட் அஃபேர்ஸ் டவுன்லோட் பண்றது, பக்கமா பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, கடைசி கரண்ட் அஃபேர்ஸ்ல 2-3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, அதையும் வந்து பாத்தீங்கன்னா தப்பா வந்து எழுதிட்டு வருது. அப்போ கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு ஒரு சில பாட்டு வந்து இருக்கு, அதை என்ன பண்ணிக்கலாம், ஓல்டு கொஸ்டின் பார்க்கறது மூலமா மிக எளிமையான முறையில நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சில யுத்திகள் வந்து இருக்கு. ஸோ இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் ரொம்ப குயிக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய வினாத்தாள இப்போ ரீசெண்டா முந்தானத்து நடந்த எக்ஸாமை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு வந்து மெயினா வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். அப்போ நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அதாவது இது எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் கிடையாது. இந்த எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பயங்கரமா படிக்கிறவங்களுக்கானது, நிறைய நாலேஜ் இருக்கணும், புக்கை அட்டை டு அட்டை படிக்கணும் அப்படிலாம் வந்து கிடையாது. ரைட்டா? ரொம்ப சிம்பிளா ஜாலியா வந்து படிக்கலாம். எதை படிக்கணுமோ அதை வந்து கரெக்டா வந்து படிக்கலாம். அப்படி படிச்சீங்கன்னா இந்த தேர்வை ரொம்ப ஈஸியா உங்களால வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு மேய முடியும். இந்த ப்ராசஸே வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி நீங்க வந்து பண்ண முடியும். ஸோ அதற்கான வழிகாட்டலை தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வழிகாட்டலை தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஓனா ப்ரிப்பேர் பண்ணாலும் வந்து சரி, ரைட்டா? இது சில பேர் இதுல இருக்கிறவங்களே ஏதாவது பிரைவேட் இன்ஸ்டியூட்ல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து ஃபீஸ் பே பண்ணிருப்பீங்க. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். அதை வந்து தடுக்கிறதுக்கு எனக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது. ஆனா நீங்க எங்கேயுமே போகாம ஓனா ஃபைட் பண்றதுக்கு என்னென்னலாம் வந்து பண்ண முடியுமோ, என்னென்னலாம் வந்து கத்துக் கொடுக்க முடியுமோ அதை நான் வந்து கத்துக் கொடுப்பேன். பிளஸ் இது வந்து குரூப் 4க்கு வந்து நான் ஃபோக்கஸே வந்து பண்ண மாட்டேன். குரூப் 4க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் ஃபோக்கஸ் பண்றேன் இப்போ அதிகமா வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேர் யூபிஎஸ்சி எக்ஸாமை எட்டி கூட வந்து பார்க்க மாட்டேங்காங்க. அதெல்லாம் வந்து மாற்றணும். இப்போ தமிழ்நாட்டில் 20,000 பேர் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறாங்க அப்படின்னா அந்த 20,000-த்தை 4 லட்சமாவோ 3 லட்சமாவோ வந்து மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து மாற்ற முடியும். அதுக்கான ஒரு தொலைநோக்கு பார்வையில தான் நான் வந்து யூபிஎஸ்சி, டிஎன்பிசி எல்லா எக்ஸாமும் ஒன்று, இப்படி படிங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி பாடத்தை உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரைட்டா? ரெடியாக வந்து இருந்துக்கோங்க. பாலிட்டி பாடத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆட்சியர் கல்வியோட 293 + 47 டாபிக்ஸ், 350 டாபிக்ஸ். பாலிட்டி பாடத்தை பொறுத்தவரையில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். அடுத்து ஓல்டு கொஸ்டினை நம்ம வந்து பார்த்துடலாம். ரைட்டா? ஸோ பாலிட்டி சப்ஜெக்டை பொறுத்தவரையில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 36 சப்ஜெக்ட். ஸோ 36 சப்ஜெக்டை 36 டாபிக். இந்த டாப்பிக்கை எப்படி பக்காவா அணுகணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்த போறேன். ஸோ இதை மட்டும் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போதுமானது. ரைட்டா? ஃபேஸ்புக்கில் மட்டும் லைவ் போதான்னு பார்த்து சொல்லுங்களேன் யாராவது.
ஃபேஸ்புக்கில் லைவ் போதான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். ஓகே. ஸோ இப்போ கரெக்டாக மணி வந்து பார்த்தீங்கன்னா 9:42 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாலிட்டி பொறுத்தவரையில், பாலிட்டி பாடத்தை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு வந்து என்னெல்லாம் வந்து படிக்கணும்னா, முக்கியமான நபர்கள். இந்த நபர்களுங்கிறது ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, ஜனநாயகத்தை பற்றி, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், ரைட்? ஸோ அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்கணும். அடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் முக்கியமான தேதிகள் இருக்கும், அதோட ஆர்டர்ஸ் வந்து படிக்கணும். ப்ரியாம்பிள்னா நம்ம இந்திய அரசியல் அந்த முகவுரையில் கீவேர்ட்ஸ் வந்து இருக்கும். லிபர்ட்டின்னா என்ன, சாவர்ட்டின்னா என்ன, அதாவது சகோதரத்துவம்னா என்ன, இந்த மாதிரி கீவேர்ட்ஸ், மக்களாட்சினா என்ன, அந்த கீவேர்ட்ஸ்க்கான மீனிங்கை மட்டும் தெரிஞ்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட். ஸோ இந்தியாவில் சட்ட திருத்தம் வந்து இருக்கும். 1வது சட்டத்திலிருந்து 105வது சட்ட திருத்தம். இதில் ஒரு 10-15 சட்ட திருத்தம் இருக்குது. அதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். 73, 74, 61, 69, 70, 73, 74, 92, 100, 101லேருந்து 105 வரைக்கும் அமெண்ட்மெண்ட்ஸை வந்து பார்த்துக்கணும், ரைட்டா? ஸோ இது நம்ம இந்திய அரசியலமைப்பில் பேசிக்ஸு நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று, ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணைகள் வந்து படிக்கணும், குடியுரிமையை வந்து படிக்கணும், ப்ளஸ் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி வந்து படிக்கணும். இப்போ தெளிவாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பில் இந்தியாவோட அரசியலமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து படிக்கிறோம். அந்த அரசியலமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டெக்ஸ். ஸோ என்னென்னலாம் வந்து நம்ம நாட்டில் வந்து இருக்கணும், நீதித்துறை இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு இல்லையா, அதோட கீவேர்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா முகவுரை. அதில் இந்திய அரசியலமைப்பில் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் இந்தியாவில் அதிகாரம், சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் என்ன உறவு, இந்த மாதிரி அதிகாரங்களுடைய சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணையில் வந்து இருக்கு, ரைட்டா? ஸோ இப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கு. அதில் நாம யாரு, குடிமக்கள், குடியுரிமையை பற்றி வந்து படிக்கிறோம். நாம எங்கெல்லாம் வந்து இருக்கிறோம், மத்திய மாநிலங்களில், ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில் வந்து இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கெட் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த 6 டாபிக்ல இருந்து கண்டிப்பாக 2 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. ஸோ சென்ட்ரல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை வந்து படிச்சிங்கன்னா, பிரசிடெண்ட்டை படிச்சிங்கன்னா, ஓகே, சென்ட்ரல் லெவலில் குடியரசுத் தலைவரை வந்து படிச்சிங்கன்னா, மாநிலங்கள் லெவலில் யாரை படிக்கணும், கவர்னரை வந்து படிக்கணும், ரைட்டா? சென்ட்ரல் லெவலில் பிரைம் மினிஸ்டரை படிச்சிங்கன்னா, மாநிலங்கள் லெவலில் என்ன பண்ணுவீங்க, சீஃப் மினிஸ்டர் வந்து படிப்பீங்க. இதே மாதிரி மத்திய லெவலில் மக்களவை, லோக்சபா அப்படிங்கக்கூடிய ஒரு அவை இருக்கு, அதை பற்றி வந்து படிப்பீங்க. இதே இது மாநிலங்கள் பக்கம் வந்து வந்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்தை, லெஜிஸ்லேட்டரை வந்து படிப்பீங்க. இதே மாதிரி மத்திய லெவலில் ராஜ்யசபா, மாநிலங்களவை வந்து படிச்சிங்கன்னா, இங்கே லோயர் லெவலில் என்ன படிப்பீங்க, சட்டமன்றத்தை வந்து படிப்பீங்க, ரைட்டா? அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யார் இருப்பா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அமைச்சர்களை பற்றி வந்து படிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த அவையை நடத்தக்கூடிய லோக்சபாவாக இருந்தால் லோக்சபாவை ஸ்பீக்கர் அப்படிங்கிறவர், சபாநாயகர் வந்து நடத்துவார். மாநிலங்களவை, அந்த மாநிலங்களவை வந்து பார்த்தோம் இல்லையா, ராஜ்யசபா, அந்த அவையை நடத்துறதுக்கு வைஸ் பிரசிடென்ட், அதாவது துணை குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ணுவார். அதை வந்து படிக்கிறோம். அப்போ மத்திய அரசையும் மாநில அரசையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த என்டையர் டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ரைட்? ஸோ அதே மாதிரி மத்திய லெவலில் பார்லிமெண்ட் அப்படின்னு வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது வந்து வரும். லோக்சபா, ராஜ்யசபா அங்கே இருக்கிற மாதிரி ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, கவுன்சில், சட்ட மேலவை, சட்டமன்றம், சட்ட மேலவை அப்படிங்கிறது வரும். இதில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெவலில் நம்ம வந்து பார்லிமெண்ட்டை வந்து படிக்கணும். பார்லிமெண்ட்டுக்குள்ளே எப்படி நமக்கு வந்து என்னென்ன அரசு வந்து இருக்கு, பார்லிமெண்ட் ரிலேட்டடான கமிட்டி, பட்ஜெட்டு, அதில் அந்த பணம் இருக்கு இல்லையா, நமக்கு ஒரு ஸ்கீமுக்கு எவ்வளோ செலவழிக்கணும், எவ்வளோ டேக்ஸ் போடணும், இதெல்லாம் பட்ஜெட்டில் வந்து படிப்போம். அதுக்கப்புறம் இந்த அமெண்ட்மெண்ட்னு ஒன்று சொன்னேன் முன்னாடி, அதை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில பில்ஸ் வந்து இருக்குது, அந்த பில்லை பற்றி, மசோதாக்களை பற்றி, ஓகே, அதில் பண மசோதா, இதெல்லாம் வந்து படிப்போம். இப்போ நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத நான் வந்து நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட்டு, ப்ரியாம்பிள் இதெல்லாம் படிக்கிறோம். அடுத்து சென்ட்ரல் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணி வந்து படிக்கிறோம். அடுத்து பார்லிமெண்ட், கமிட்டி, கவர்மெண்ட்டு, பில்லு, மணி, மசோதா, இதெல்லாம் வந்து படிக்கிறோம், ரைட்டா? இது முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே எப்படி சென்ட்ரல் லெவலில் லோக்சபா, ஸ்டேட் லெவலில் அங்கே மாநிலங்களவை மாதிரி, மக்களவை மாதிரி, இங்கே சட்டமன்ற பேரவை படிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி சென்ட்ரல் லெவலில் சுப்ரீம் கோர்ட்டு வந்து படிப்போம், ஸ்டேட் லெவலில் ஹைகோர்ட் வந்து படிப்போம். சென்ட்ரல் லெவலில் உச்ச நீதிமன்றம், ஸ்டேட் லெவலில் உயர் நீதிமன்றம். அது ரிலேட்டடாக ஒரு சில பாடிஸ் வந்து இருக்கு, அதில் பகுதி நேர நீதித்துறை வந்து படிப்போம், ரைட்டா? இப்போ மத்திய அரசும் வந்து படித்தாச்சு, மாநில அரசும் படித்தாச்சு. அது கூட என்ன பண்ணணும்னா லோக்கல் கவர்மெண்ட், நம்ம பஞ்சாயத்து முறைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து படிக்கிறோம்.
அதுக்கப்புறம் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவுகள் மத்திய இப்போ உங்களுக்கு வந்து திடீர்னு வெள்ளம் வந்துருச்சுன்னா யார் வரா? பிரைம் மினிஸ்டர் சார்ந்த அந்த ஹோம் மினிஸ்டர் வந்து வருவார். இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆள் அனுப்புகிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை காசு கேட்குறாங்க. இந்த ப்ராசஸ்லாம் வந்துருக்கு இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப், ஃபினான்ஸ் ரிலேட்டட் ரிலேஷன்ஷிப், லெஜிஸ்லேட்டிவ் சம்மந்தமான சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரங்கள், அந்த அதிகார பரவு எப்படிலாம் அதிகார பகிர்வு வந்து இருக்குது அப்படிங்கிறத மத்திய மாநில உறவுகளில் வந்து படிப்போம். ரைட்டா? இப்போ மத்திய லெவலில் பிரைம் மினிஸ்டருக்கு கீழே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பார், அவர் கேபினட் செக்ரட்டரி. இதே மாதிரி மாநிலங்கள் லெவலில் சீஃப் மினிஸ்டர் கீழே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து இருப்பாங்க, அவர் சீஃப் செக்ரட்டரி. அப்போ அந்த சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸரை பற்றி படிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 30வது அமைச்சரவை செயலாளர், சிவில் சர்வீஸ், இது எல்லாத்தையும் இந்த டாபிக்ஸில் நாம் வந்து படிப்போம். ரைட்டா? அப்போ நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்தாச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட்டை பார்த்தாச்சு, லோக்கல் கவர்மெண்ட்டை பார்த்தாச்சு, ஐஏஎஸ் ஆஃபீஸரை நாம் வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மிக முக்கியமானது 2 விஷயம் வந்துருக்கு. கான்ஸ்டியூஷன் பாடி, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஏற்கனவே சொல்லப்பட்ட பாடிஸ் வந்து இருக்கு. அகெயின் ஸோ அதாவது இந்திய அரசியலமைப்புலன்னு ஒன்று வந்து இருக்கும். அதாவது இந்த தேர்தல் ஆணையம், ஓகே, சிஏஜி, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், இந்த மாதிரி ஒரு சிலது அரசியலமைப்புல ஏற்கனவே இருக்கும். அது வந்து அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புன்னு வந்து சொல்லுவோம். அரசியலமைப்பு சாரா அமைப்புனா அரசியலமைப்புல இல்லாத சட்டமேற்றி வந்து உருவாக்குவாங்க. அது ரிலேட்டடானதான் என்னது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், உமன்ஸ் கமிஷன், சில்ட்ரன்ஸ் கமிஷன், இந்த மாதிரி வந்திருக்கு. ரைட்டா? அப்போ கான்ஸ்டியூஷன் பாடியில் டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி தேர்தல் ஆணையம். இதே மாதிரி நான் கான்ஸ்டியூஷன் பாடியில் ஹியூமன் ரைட்ஸ் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ரைட்டா? இது கூட நம்ம இதை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து போதும். கான்ஸ்டியூஷன் பாடியில் நான் சொன்ன மாதிரி சிஏஜி, ரைட்டா, இதெல்லாம் நம்ம வந்து படிக்கணும். ஸோ அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல், இதெல்லாம் வந்து படிப்போம். ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷன், ஊழல் சம்மந்தமாக ஒரு கொஷின்ஸ் வந்துருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ பற்றி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், லோக்பால், லோக் ஆயுக்தா, இந்த மாதிரி அமைப்புகள் கரப்ஷன் ரிலேட்டடாக என்னென்னலாம் இருக்கோ அதை பற்றி. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம், 8:42க்கு ஸ்டார்ட் பண்ணோமா, இப்போ 8:49. ரைட்டா? 7 நிமிஷத்தில் நீங்கள் பாலிட்டியில் என்டையர் போர்ஷனை தெரிஞ்சுக்கிட்டீங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடானது, அடுத்து சென்ட்ரல் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் பாடி, நான் கான்ஸ்டியூஷன் பாடி. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை வந்து படிப்போம். அதுக்கப்புறம் அடிப்படை நமக்குன்னு ஒரு உரிமை இருக்குது, அதான் கவர்மெண்ட் எப்படி செயல்படுத்தணும், நம்மளுடைய உரிமைகளை சார்ந்தது, நலத்திட்டங்கள், வெல்ஃபேரை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறது அரசு நெறிமுறை கோட்பாடு, டைரக்ட் பிரின்சிபல், ஸ்டேட் பாலிசின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? அதுக்கப்புறம் நாம என்னென்னலாம் வந்து இந்தியாவுக்கு வந்து கடமையாற்றணும், நம்முடைய அடிப்படை கடமைகள் என்ன அப்படிங்கிறத படிப்போம். இது ஒரு டாபிக்ஸ். புரியுதா? அப்போ ஓவராலாக கான்ஸ்டியூஷன், அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி ரிலேட்டடா, பார்லிமெண்ட் சம்மந்தமாக, சென்ட்ரல் ஸ்டேட்டு, லோக்சபா, ராஜ்யசபா, ஓகே, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபா வந்து பார்த்தோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டு, ஓகே, இதே மாதிரி சீஃப் மினிஸ்டர், இவங்களாம் பார்த்து படிக்கிறோம். சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, கான்ஸ்டியூஷன் பாடி, நான் கான்ஸ்டியூஷன் பாடி, லோக்கல் கவர்மெண்ட், கரப்ஷன்ஸ், இவ்வளோதான் மொத்த டாபிக்ஸ். இப்போ நேராக என்ன பண்ணிடுறேன், கொஷின்ஸ்க்கு நான் வந்து போயிடுறேன். ரைட்? இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நடந்த கேள்வித்தாளை நம்ம வந்து ஆய்வு பண்ணிடுவோம். கேள்வித்தாளை வந்து பாருங்கள், இது ரீசெண்டாக நடந்த இது. ரைட்? ஸோ இப்போ நேற்று நடந்த எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் நம்ம வந்து என்ன சொன்னேன், டிபிஎஸ்பினாலே டைரக்ட் ஸ்டேட் பாலிசி அப்படின்னாலே என்ன சொன்னேன், வெல்ஃபேர், சமூக நீதி, அதாவது வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது எந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு கீழே வந்து வரும், அடிப்படை உரிமை கீழே வந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி கீழே வந்து வரும். ஸோ அப்போ ஒரு இதெல்லாம் வந்து 10th புக்கில் இருக்குது. ஒரு ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா போதும், இது டிபிஎஸ்பி கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்ப்போம். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சார்ந்தது. ரைட்டா? ஸோ இதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை சம்மந்தமான ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அடிப்படை உரிமையும் அது சிட்டிசன்ஷிப் சார்ந்தது, ப்ளஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கேன்சல் பண்ணுமா அப்படிங்கக்கூடிய விஷயத்த பேஸ் பண்ணி வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அடிப்படை உரிமை. நான் சப்ஜெக்டுக்குள்ளே போகல, கொஷினை மட்டும் நான் வந்து டச் பண்ணுறேன். அடுத்த கொஷின்ஸ் வந்து பாருங்க, நான் வந்து இந்த பட்டியல் வந்து சொன்னேன், சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையில உள்ள பட்டியல் 12 ஷெடியூல் வந்துருக்கு. அந்த 12 ஷெடியூலில் 7வது ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம், மத்திய மாநில பட்டியல் சார்ந்த விஷயங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்கரண்ட் லிஸ்ட், பொதுப்பட்டியலை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே,
ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை உறவுகளை பற்றி கேட்பாங்கன்னு சொன்னேன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பு அந்த ஷெட்யூல் நம்பர் 7 ரிலேட்டடாக தான் வந்து கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம். இப்போ ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு சில டேர்ம்ஸு ப்ளஸ் ஆர்டிகல் 14 ரிலேட்டடாக இது வந்து கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸு கீழே சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு கீவேர்டு வந்து இருக்கு. அதை பேஸ் பண்ணி வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, தென் வந்து பாருங்க சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். நான் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி சிபிஐ கரப்ஷன் ரிலேட்டடாக சந்தானம் கமிட்டி ஓரியன்டாக உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க சிட்டிசன்ஷிப் அப்படிங்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது பாலிட்டியில சிட்டிசன்ஷிப் அப்படிங்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ் என்ன அப்படிங்க கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஆர்டிகிள் ஓரியன்டான கொஸ்டின்ஸ். ரைட். ஸோ இது கமிட்டி ஓரியன்டான கொஸ்டின்ஸ். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் டேம் ஓரியன்டா. இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஒரு சிலருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதை நான் எளிமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் ரிலேட்டடா கன்கரண்ட் லிஸ்ட் ஓரியன்டா. ஓகே, இது சிட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓரியன்டா. தென் வந்து பார்த்தீங்கன்னா இது டிபிஎஸ்பி டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி ஓரியன்டா. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4:50 அதாவது 9:53 கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? 8:42க்கு ஸ்டார்ட் பண்ணோமா? சாரி 9:42 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 9:53. ஸோ அரௌண்ட் 11 மினிட்ஸ் வந்து ஆகுது. இப்போ பாலிட்டியில் எத்தனை பேர் நான் மாஸ்டர் ஆகிட்டேன், எனக்கு எல்லாமே புரிஞ்சுதுங்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம். எனக்கு ஓகே பாலிட்டி இப்போ கிளியர் ஆயிடுச்சு. ஃபேஸ்புக்கில் உள்ளவங்களும் கமெண்ட் பண்ணுங்க, இதில் உள்ளவங்க கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோதான் பாலிட்டி. எத்தனை பேர் எஸ், அதாவது நீங்கள் 0 லெவலில் வந்து இருக்கலாம், எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஓகே எனக்கு கிளியராக புரிஞ்சிச்சு அப்படின்னு வந்து நினைக்கிறவங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு இதே மாதிரி ஃபேஸ்புக்கில் உள்ளவங்களும் வந்து டைப் பண்ணுங்க. ரைட். அதாவது இது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் சப்ஜெக்டில் 0வா இருக்கலாம், உங்களை 10 நிமிஷத்தில் உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் சப்ஜெக்டை புரிய வைக்க முடியுது அப்படின்னா ஓகே, இது வந்து நான் பெருமைக்காக வந்து சொல்லலை. இவ்வளோதான் எஜுகேஷன் சிஸ்டமு. நாம் பாலிட்டி படிக்கணும்னு சொல்லி 5 மாதமா 6 மாதமா என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ண முடியும், என்னால் டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிக்க முடியும். சரியா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 6 நாள் பயிற்சி பற்றையில் உங்களுக்கு என்டையர் சப்ஜெக்டை முடிக்கிறதுக்கான காரணம். இப்போ யாராவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. வைப்போம். யாருக்கும் டவுட் இருக்கா? யாராவது ஒருத்தருக்கு மட்டும் தான் சான்ஸ் டவுட். ஓகே, அடுத்து நம்ம வந்து ஓகே ஃபைன். ஸோ அடுத்து எக்கனாமி பாடத்துக்கு நம்ம வந்து போயிடுவோம். இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக்ஸ் வந்து இருக்கு. இப்போ நம்ம அதுக்குள்ள வந்து போக வேண்டாம். உலக நாட்டு உறவுகள் நான் அதை அப்புறம் சொல்றேன். அடுத்து நம்ம போகக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக எதுக்கு போகிறோம்? ஸோ இதுக்கு போகிறோம், அதாவது எக்கனாமி ரிலேட்டடான பாடத்துக்கு வந்து போகிறோம். ரைட். ஸோ நான் என்ன சொல்கிறேனோ அதை சும்மா ஜாலியாக பாருங்கள். டவுட் எதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன், போய் பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம போகக்கூடிய டாபிக்ஸ் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட்டு. ஸோ இந்தியன் எக்கனாமியை பொறுத்தவரையில் நம்ம வந்து எப்படி படிக்கணும், இந்தியாவோட பொருளாதாரத்தை வந்து படிக்க போகிறோம். மணி 9:55. ரைட். ஸோ இப்போ வந்து பாருங்க, இந்தியாவோட பொருளாதாரம் சார்ந்து வந்து படிக்கிறோம் அப்படின்னா எப்படி படிக்கணும், இந்தியாவோட பொருளாதாரம் எப்படிலாம் வந்து இருக்கு. ஸோ இந்தியாவோட பொருளாதாரத்தை பற்றி அக்ரிகல்ச்சர் இருக்கு, ஓகே, நாட்டோட வருமானம் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து படிக்கக்கூடியது. இந்தியாவோட மிக்சடு பிரைவேட் துறை வந்து இருக்கும், கவர்மெண்ட் துறை இருக்கும். அதை என்ன சொல்லுவோம், நம்ம அரசு துறை சார்ந்த விஷயத்த அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம். ரைட்டா? மிக்சடு எக்கனாமின்னு சொல்லுவோம். அது மூலமா அது வந்து முக்கியமான தலைப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெயிட்டானது இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைப்புகள் வெயிட்டானது. அதாவது நம்ம இந்தியாவில் பணப்புழக்கம் வந்து இருக்கு இல்லையா, அதை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஆர்பிஐ வங்கி வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதை பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து படிக்கணும். ஓகே. ஸோ அதே நேரத்தில் நமக்கு வருமானம் பணம் எங்கேருந்து வரும்னா மக்களுடைய வேலை பார்க்குறாங்க, அதாவது பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், இந்த மாதிரி செக்டார் வந்து சொல்லுவாங்க. அது மூலமாக வரக்கூடிய பணத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேஷனல் இன்கம், பர்சனல் இன்கம், இந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ அதை பற்றி படிக்கிறது தேசிய வருமானம். அடுத்து விவசாயம். இந்த விவசாயம் சார்ந்தது இருக்கிறதுலே டாப் டக்கர், எக்கனாமிலே அதிகமான கேள்விகள் வரக்கூடியது. அங்கே பாலிட்டியில் பிரசிடென்ட் பிளஸ் பார்லிமெண்ட்டை பற்றி அதிகமாக கேட்பாங்க. அதே மாதிரி இங்கே அக்ரிகல்ச்சரில் வேளாண்மையை பற்றி வந்து கேட்பாங்க. ரைட். ஸோ அங்கே பார்லிமெண்ட்ல பட்ஜெட் பார்த்தோம் இல்லையா, அதோடைய தம்பி தான் இவர் பொது நிதி அப்படிங்கிறது. பட்ஜெட்டில் அங்கே பாலிட்டியில் படிக்கக்கூடிய பாதி அதான் இங்கே என்ன பண்ணுவோம், இங்கே வந்து படிப்போம். அதாவது பட்ஜெட்டில் என்னெல்லாம் வந்து படிக்கிறோம், பப்ளிக் ஃபினான்ஸுங்கிறது பொது நிதி. அங்கே பட்ஜெட்டுன்னு ஓவராலாக வரவு செலவு எல்லாத்தையும் வந்து படிப்போம். இங்கே
நேரடி வரி, மறைமுக வரி, மறைமுக வரியில ஜிஎஸ்டி, வரிமுறைகள், ஓகே. ஸோ பணப்பற்றாக்குறை, இது எல்லாத்தையும் வந்து பொது நீதியில வந்து படிப்போம், ரைட்டா. அதே மாதிரி பண வீக்கம் அப்படிங்கிறது திடீர்னு ₹1 விற்கக்கூடிய தக்காளி ₹2 ஆகும். பண வீக்கம் அது சம்பந்தமா ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நடவடிக்கை எடுப்பாங்க. அது சம்பந்தமா படிக்கக்கூடியது இன்ஃப்ளேஷன், ரைட். ஸோ அப்போ இது ஓவராலா இதுல வெயிட்டானது இந்திய பொருளாதாரத்தை வந்து படிக்கிறோம். அதை மணியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆர்பிஐ, பணம் மற்றும் வங்கிகளை பத்தி வந்து படிக்கிறோம். பணம் வரக்கூடிய நேஷனல் இன்கம் வந்து படிக்கிறோம். விவசாயத்தை பத்தி வந்து படிக்கிறோம். பொது நிதி, டாக்ஸ் சிஸ்டம், பட்ஜெட், இதெல்லாம் வந்து படிக்கிறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை படிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாப்பு டக்கரான டாபிக்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஃபினான்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ அடுத்த லெவலில் அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பிளானிங் கமிஷன்ஸ், ரைட்டா. ஸோ பிளானிங் கமிஷன் ஓரியன்டா. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பிளானிங் டைப்ஸ் வந்து இருக்குது. அந்த டைப்பை வந்து படிக்கிறது திட்டமிடுதலை வந்து படிப்போம். அதே மாதிரி 5 இயர் பிளானு, 12 பிளான் வந்து இருக்குது. ஸோ அந்த 12 பிளானில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து படிப்போம். அந்த கீவேர்ட்ஸ் முடிஞ்சோடனே அந்த 12 5 இயர் பிளான் முடிஞ்ச பிறகு நிதி ஆயோக் உருவாக்கியிருக்காங்க. அதை பற்றி, நிதி ஆயோக்கை பற்றி வந்து படிப்போம், ரைட்டா. இதுக்கு இடையில மத்திய மாநில அளவில் நிதியை பங்கேற்கக்கூடிய பயிரக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷனை வந்து படிப்போம். அப்போ இங்கே திட்டமிடுதல், அதாவது பிளானிங் கமிஷன், 5 இயர் பிளானு, ஓகே. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன் ரெண்டுமே முக்கியம். அதனால தான் ஒன்றா போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பிளானிங் கமிஷனுக்கு மாற்றம் வந்த நிதி ஆயோக். இது வந்து இருக்கிறதுலே செகண்ட் லெவலில் வெயிட்டான சப்ஜெக்ட். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ்ன்னு இருக்குது. இது ஒன்றும் கிடையாது. இது யூனிட் நம்பர் 9ல் இருக்கு இல்லையா. இது வந்து இன்னும் நிறைய ஒன்றுமே கிடையாது. என்னதுலாம் ஹெல்த்து, எஜுகேஷன், இதுதான் வந்து சேர்ந்தது தான் என்னது ஹியூமன். ப்ளஸ் வந்து லைஃப் வந்து வரும். ஸோ இதில் நம்ம வந்து என்னெல்லாம் வந்து படிக்கணும்னு வந்து பாருங்கள். இங்கே ஹெல்த்தை படிச்சிங்கன்னா இது சென்ட்ரல் லெவல்லையும் படிக்கணும், ஸ்டேட் லெவல்லையும் வந்து படிக்கணும். ஹெல்த்தை படிச்சிங்கன்னா அதே நேரத்தில் என்ன பண்ணணும், எஜுகேஷனை படிக்கணும். அதாவது ஆரோக்கியத்தை படிச்சிங்கன்னா கல்வியை படிக்கணும். இதே மாதிரி பெண்களை படிச்சிங்கன்னா குழந்தைகளை வந்து படிக்கணும். பெண்களை படிச்சிங்கன்னா குழந்தைகளை வந்து படிக்கணும், ரைட்டா. இதே மாதிரி நகரத்தை பற்றி படிச்சிங்கன்னா கிராமத்தை பற்றி வந்து படிச்சுக்கணும். ஊரகத்தை பற்றி படிக்கணும், ரைட்டா. அதுக்கப்புறம் அந்த ஊரகத்தில் யாரெல்லாம் நலிவடைந்தார்கள், லைக் வந்து மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், ஓகே, இந்த மாதிரி முதியோர்கள், இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே, அவங்கள பற்றி வந்து படிக்கிறோம். ஸோ அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை, பாவர்ட்டி, வறுமை சார்ந்த விஷயங்களை வந்து படிக்கிறோம். அந்த வறுமையை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இருக்கும், ரிசர்வேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அதை பற்றி ரிசர்வேஷனை வந்து பார்க்குறோம், ரைட்டா. இது கூட எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது கூட எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பை வந்து படிப்போம், ரைட். ஸோ இது ஒன்று. அப்போ அர்பன் படித்தோம்னா ரூரல் படிக்கணும், சில்ட்ரன் படித்தா உமன் படிக்கணும், ப்ளஸ் எஜுகேஷன் படித்தா ஹெல்த் வந்து படிக்கணும், வல்னரபிள் ஸ்கீம்ஸ் படிக்கும்போது பாவர்ட்டி படிக்கணும். ஜோடியாக எப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படித்தா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிக்கணும், ஹெச்எஃப் படித்தா எல்சிஎம் படிக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1857 ரிவோல்ட் ஹிஸ்ட்ரியில் படித்தோன்னா வேலூர் சிப்பாய்களும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் வந்து படிக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான் படிச்சிங்கன்னா முகலில் வந்து படிக்கணும். அங்கே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து படிச்சிங்கன்னா இங்கே கீழடியை பற்றி வந்து படிக்கணும். அங்கே பிரைம் மினிஸ்டர் படிச்சிங்கன்னா இங்கே சீஃப் மினிஸ்டர் படிக்கணும். இந்த மாதிரி ஜோடியாக படிக்கிற மாதிரி இதையும் ஜோடியாக படிச்சுக்கோங்க. இது கூட எக்ஸ்ட்ரா எம்ப்ளாய்மெண்ட் வந்து சொன்னேன், வேலை வாய்ப்பு. அது கூட இ கவர்னன்ஸ். இந்த இ கவர்னன்ஸ் எல்லாத்துலேயும் வரும். எஜுகேஷனில் உங்களுக்கு மின் ஆளுகை, சில்ட்ரன் வளர்ச்சியில் மின் ஆளுகை, பெண்கள் வளர்ச்சியில் மின் ஆளுகை, வேலை வாய்ப்பில் மின் ஆளுகை, இது எல்லாத்தையும் வந்து படிக்கிறீங்க, ரைட். ஸோ அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வாங்க, அது கூட எக்ஸ்ட்ரா நம்ம வந்து படிக்கணும். இதில் நம்ம வந்து படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் செக்டார், லைக் வந்து அந்நிய முதலீடு, எஃப்டிஐ அப்படின்னு வந்து சொல்லுவோம். ப்ளஸ் வந்து குளோபலைசேஷன், எல்பிஜி ரிஃபார்ம் அப்படின்னு வந்து 1991 கொண்டு வந்தாங்க. அதை பற்றி, வெளிநாட்டில் கடன் வாங்குறது, எக்ஸ்டர்னல் செக்டார், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது வந்து படிப்போம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டச் பண்ணிங்கன்னா போதும், ஆனால் மெயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உள்கட்டமைப்புகள், இண்டஸ்ட்ரி, அதாவது உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஜாகிரஃபியில் போர்ட்டு, ஏர்போர்ட்டு, ஓகே, இது எல்லாத்தையும் வந்து படிப்போம். ஸோ ரயில்வே, அது எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து படிப்போம். இண்டஸ்ட்ரி, தொழிற்சாலைகளில் இண்டஸ்ட்ரி பாலிசியை பற்றி, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா என்ன, ஓகே, இண்டஸ்ட்ரியலோட பாலிசி ஓரியன்டா, ஓகே, இண்டஸ்ட்ரியோட டைப்ஸு, மகரத்னா, நவரத்னான்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்களை நாம் வந்து படிப்போம், ரைட். ஸோ மணி கரெக்டாக 6 நிமிஷத்தில் உங்களுக்கு என்டையர் டாப்பிக்கை நான் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு திரும்ப ஒரு ரிவிஷன் கொடுக்குறேன். மணியை பற்றி, ஓகே, தேசிய வருமானத்தை பற்றி, விவசாயத்தை பற்றி, பொது நிதியை பற்றி, இன்ஃப்ளேஷன் பற்றி. அடுத்து பெண்களை பற்றினா குழந்தைகள், எஜுகேஷன்னா ஹெல்த்து,
ப்ளஸ் வந்து வல்னரபிள் பீப்புள் ரிசர்வேஷன்ஸ் அண்ட் பாவர்ட்டி, அர்பனை பற்றி ரூரலை பற்றி, எம்ப்ளாய்மெண்ட் கவர்னன்ஸ் ரிலேட்டடாக, தென் பிளானிங்கு 5 இயர் பிளானு, ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆயோக், தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரி அண்ட் எக்ஸ்டர்னல் செக்டர். ரைட், இதை லைட்டாக டச் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நேற்று நடந்த கேள்விக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், போக போகிறோம். ரைட், போகலாமா? ஸோ இங்கே வந்து வாங்க, எக்கனாமி தலைப்பை நாம் வந்து பார்ப்போம். ஸோ எக்கனாமியில் என்னென்ன கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே என்ன தலைப்பு கொடுத்துருந்தேன், எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கக்கூடிய இது வந்து கொடுத்துருந்தேன். அது கீழே அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட டைப்ஸ், இண்டஸ்ட்ரி ஓரியன்டான ஆட்டோமேஷன் ஆகிறதுனால என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட்டு உருவாகும், இது ஒரு கொஷின்ஸ். ஸோ அடுத்து அங்கே சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ். ஓகே, வயதானவர்களுக்கு நான் வந்து வல்லுனரபிள் ஸ்கீம்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, முதியோர்களுக்கான நலத்திட்டங்களுக்கு கீழே என்ன பண்ணுறாங்க, கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து ஸ்கீம்ஸுக்கு அதிக, இப்போ பெண்கள், குழந்தைகள், இந்த மாதிரி ஸ்கீம்ஸுக்கு அதிக ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கணும். ரைட், ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அடுத்த கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து பப்ளிக் ஃபினான்ஸ் பட்ஜெட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த மாதிரி ஒரு சில டைப்ஸ் வந்துருக்கு. இது கொஞ்சம் டீப்பாக போனால் தான் வந்து புரியும். டோட்டல் ரிசிப்ட், ரெவன்யூ ரிசிப்ட்னா என்ன, எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, வரவு செலவு சார்ந்த விஷயங்களை வந்து பட்ஜெட்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஃபெசிலிட்டி சென்டர் சார்ந்தது உங்களுக்கு வந்து எதில் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக. இது நான் ஏற்கனவே டெலகிராமில் இதே கொஷின்ஸ் வந்து போட்டிருந்தேன், நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரி கீழே ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க, செக்டார்ஸ் ரிலேட்டடாக. ஓகே, அடுத்தது வந்து பாருங்கள் விவசாயம் ஓரியன்டாக 2011 அக்ரிகல்ச்சரில் எத்தனை பேர் இருந்தாங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள் அகெயின் வேளாண்மையோட வணிகமயம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக. நான் என்ன சொன்னேன், அக்ரிகல்ச்சர் தான் இருக்கிறதுலே வெயிட்டானது. ஸோ அடுத்தது வந்து பாருங்க, ஸோ இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் பிளான் இருக்குல்ல, அதில் ஒவ்வொரு பிளானும் ஒவ்வொருத்தவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஹெரடோமர் பிளான், மகளோனோபிஸ் பிளான், இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. 5 இயர் பிளானை ஜவஹர்லால் நேரு தான் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அப்போ 5 இயர் பிளானு கீழே உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இ கவர்னன்ஸ். நம்ம இ கவர்னன்ஸ்னு ஒரு டாபிக்ஸ் வந்து படித்தோம் இல்லையா, அது எல்லாத்துக்குமே வந்து வரும். விவசாயத்தில் இ கவர்னன்ஸ் இதெல்லாம் வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்துக்கோங்க, அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக ஒரு ஸ்கீமு. ஸோ அதை வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள் இங்கே பெண்கள் மேம்பாடு, கிராமப்புற பெண்கள். நான் சொன்னேன் இல்லையா, ரூரல் படித்தோம்னா அர்பன் படிக்கணும், பெண்களை பற்றி வந்து படிக்கணும். அந்த பெண்கள் ஓரியன்டான ஸ்கீம் ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா, கிராமப்புற மேம்பாடுக்கான மகளிர் திட்டத்தின் 4 முக்கிய அம்சங்கள், உமன்ஸ் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ். ஸோ இப்போ ஓவராலாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத திரும்ப ரீகால் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே கேட்கப்பட்டது டெபிசிட் ஃபினான்சிங். இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஃபினான்ஸ்னு வந்து ஒரு டாபிக் வந்து சொன்னேன் இல்லையா, அதில் நிதி பற்றாக்குறை. இங்கே ஏற்கனவே தெளிவாக ஒரு தலைப்பு வந்து கொடுத்துருக்கேன், நிதி சார்ந்த இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, நிதி பற்றாக்குறை அப்படிங்க, பொது நிதி, அதில் இருக்கக்கூடிய பற்றாக்குறையை பற்றி ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. தென் அகெயின் பப்ளிக் ஃபினான்ஸ் ஓரியன்டாக, தென் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் காமன் ஃபெசிலிட்டி சென்டர்ஸ். ஸோ உங்களுக்கு இண்டஸ்ட்ரி ஓரியன்டான ஸ்கீம்ஸு, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக பாப்புலேஷன் கேட்டிருக்காங்க, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வணிகமயம் ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க, 5 இயர் பிளான் ஓரியன்டாக கேட்டிருக்காங்க, ஐசாட்டோட அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட். அக்ரிகல்ச்சர் கொஷினே 4 கொஷின்ஸ் வந்துருக்கு. அகெயின் உமன்ஸ் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, மணி கரெக்டாக 9:55க்கு ஸ்டார்ட் பண்ணோம், மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:05. ஸோ எத்தனை பேர் கிளியராக எக்கனாமி இவ்வளோதானா அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கீங்க? அவங்க வந்து எஸ்ன்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம். எக்கனாமியை கிளியராக தெரிஞ்சவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. எத்தனை பேர் டைப் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஓகே, இவ்வளோ பேர் தான் தெரிஞ்சிருக்காங்களா, ஓகே, தெரியலைன்னா நம்ம என்ன பண்ணணுமோ அதை யோசிப்பேன். அதனால் நீங்கள் டைப் பண்ணணுமா வேண்டாமான்னு யோசிக்காதீங்க. நான் உங்கள்கிட்ட எதுவும் கேட்கல, தெரிஞ்சால் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிங்கன்னா ஓகே, நம்ம வந்து 10 வருஷம் 6 வருஷமாக படிக்கக்கூடிய ஒரு விஷயத்த 6 நிமிஷத்தில் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியுது, சொல்லிக் கொடுக்க முடியுது. இன்னும் போக போக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்களே கற்றுக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம் வந்து கிடையாது. இவ்வளோ பேர் தானா, ரொம்ப கம்மியாக இருக்குது. கற்றுக்கிட்டீங்கிறவங்க மனசார வந்து சொல்லுங்கள். ஓகே, ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன எதுவும் கஷ்டமாக இருக்கா? தெரிஞ்சுக்கிட்டவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். நான் எதிர்பார்த்த விட ரொம்ப
100 பேர் இருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ அடுத்ததுக்கு வந்து போயிடலாம். இப்போ இந்தியன் எக்கனாமி மாதிரி நம்ம என்ன பண்ணணும், தமிழ்நாடு எக்கனாமியை வந்து படிக்கணும். இந்தியன் எக்கனாமி மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமி வந்து படிக்கணும். அதை நான் எப்படி படிக்கணும்னு சொல்லிடவா? அதுதான் யூனிட் நம்பர் 8. ஸோ யூனிட் நம்பர் 8-9 இந்தியன் ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஜியாகிரபி படிச்சிங்கன்னா தமிழ்நாடு ஜியாகிரபி, இந்தியன் எக்கனாமி படிச்சிங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமி. அதான் யூனிட் நம்பர் 8-9. இப்போ பாருங்க, இந்திய பொருளாதாரம் மாதிரி தமிழ்நாட்டு பொருளாதாரம், இந்திய விவசாயம் மாதிரி தமிழ்நாட்டு விவசாயம், இந்தியன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மாதிரி தமிழ்நாட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இதில் உமனை படித்தா சில்ட்ரனை படிக்கிறீங்க, ஹெல்த்தை படித்தா எஜுகேஷனை வந்து படிக்கிறீங்க, அது கூட பாவர்ட்டியை வந்து படிக்கிறீங்க, இ கவர்னன்ஸ் ரிலேட்டடாக வந்து படிக்கிறீங்க, வல்னரபிள் திருநங்கைகள் இந்த மாதிரி ஸ்கீமை வந்து படிக்கிறீங்க, தென் விவசாயத்தை வந்து படிக்கிறீங்க. அங்கே என்னென்னலாம் படிச்சிங்களோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க, அங்கே படித்த பப்ளிக் ஃபினான்ஸு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக கேட்பாங்க. ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஷேரிங் எவ்வளவு, 5 இயர் பிளான் சார்ந்தது, அதெல்லாம் அங்கே மெயினாக வந்து படிப்போம். அதில் ஒரு சில விஷயம்தான் லைட்டாக தான் தமிழ்நாட்டை பற்றி டச் பண்ணுவோம். ஆனால் இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடியது எல்லாம் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வெயிட்டாக உள்ளது. ரைட்டா? அக்ரிகல்ச்சர், உமனு, சில்ட்ரனு, பாவர்ட்டி, எஜுகேஷன், ஹெல்த்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது தமிழ்நாடு எக்கனாமி ஓரியன்டாக நீங்கள் படிக்க வேண்டியது. இதெல்லாம் டைரெக்டாக உங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸில் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து வரும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ பழங்குடியினர் சார்ந்த எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் வந்து இடஒதுக்கீடு அசம்பிளியில் எவ்வளோ பேர் இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்னடா இது ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பழங்குடியினர், அதாவது வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸோட ரிசர்வேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இது வந்து தமிழ்நாடு லெவலில் வல்னரபிள்கான ஸ்கீம்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் உமன் கவுன்சில், அப்போ பெண்கள் சம்பந்தமா தமிழ்நாட்டின் மகளிர் மாநாடு, கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் தமிழ்நாட்டு பெண்கள் சம்பந்தமா. அடுத்து எஜுகேஷன் சம்பந்தமா, அரசு மாணவர்களுக்கு காலை உணவு மதிய உணவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கொடுக்குது, அது அப்போ எஜுகேஷன் சம்பந்தமா. அப்போ இந்த 3 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமி ஓரியன்டான தலைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ குரூப் 4 இருக்கு இல்லையா, இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாம். ஸோ அதில் நான் ஒரு வியூ வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ரைட்டா? ஸோ இப்போ பாலிட்டி கொஷின் நம்ம வந்து பார்த்துருக்கோம், எக்கனாமிக் கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி கொஷின்ஸ்க்கு நான் வந்து போகிறேன். நீங்கள் பாலிட்டி கொஷின்ஸில் 2019 என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சும்மா ஜஸ்ட் வந்து பாருங்கள், ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். அங்கே வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா, இப்போ நேற்று எக்ஸாமில் என்ன கேட்டிருந்தாங்க, பாலிட்டியில் இந்த ரூல் ஆஃப் லான்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பொலிட்டிக்கல் ரைட்ஸ், ஓகே, அரசியல் உரிமை, இந்த மாதிரி டேம்லாம் கொஞ்சம் மீனிங் தெரிஞ்சாதான் எழுத முடியும். ரைட்? அடுத்த கொஸ்டினை பாருங்க, இது 2019 குரூப் 4 கொஸ்டின்ஸ். அடுத்து வந்து பாருங்க 17 அன்டச்சபிலிட்டி ஓரியன்டா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓரியன்டான கொஸ்டின்ஸ். அடுத்து வந்து பாருங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி ஓரியன்டான கேள்வி. அடுத்த கேள்வி வந்து பாருங்க சர்க்காரியா கமிஷன்ஸ், சொன்னேன் இல்லையா, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேட்டடான கமிஷன்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஓரியன்டாக கேட்டிருக்காங்க. ஓகே, ராஜ்மன்னார் கமிட்டி, யூனியன் ஸ்டேட் கவர்மெண்ட் கமிட்டி, இந்த கமிட்டி ஓரியன்டாக கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் அகெயின். ஸோ இதே மாதிரி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் குவாசி ஜுடிஷரி பாடின்னு ஒன்று கொடுத்துருக்கேன் இல்லையா, அது ரிலேட்டடாக கன்சியூமர் ஆக்ட் ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்க, இது பஞ்சாயத்து லோக்கல் கவர்மெண்டோடைய டேஸ், பஞ்சாயத்து டேஸை பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அகெயின் நான் வந்து சொன்னேன் இல்லையா, அமெண்ட்மெண்ட், இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்டில் உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அமெண்ட்மெண்ட் 104வது அமெண்ட்மெண்ட் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் சார்ந்த விஷயத்த என்ன பண்ணுறாங்க, கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அமெண்ட்மெண்ட் சார்ந்த விஷயத்த நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தெளிவான முறையில் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஆர்டிக்கிள் 342 சார்ந்தது. ஓகே, இப்போ வந்து ரீசெண்டாக அமெண்ட்மெண்ட் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்துருக்காங்க இல்லையா, 102வது அமெண்ட்மெண்ட்டு. ஓகே, 27% ரிசர்வேஷன் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து 104வது அமெண்ட்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இப்போ ரீசெண்டாக கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட். ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க 86th அமெண்ட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க, 86th. அடுத்து வந்து பாருங்க எலெக்ஷன் கமிஷன்ஸ் சொன்னேன் இல்லையா, அதில் எலெக்ஷனோட சிம்பிள், இது லட்சுமிகாந்தில் ஒரு பட்டியல் இருக்குது, அதை மட்டும் தட்டிங்கன்னா வந்து போதும், அது ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அதெல்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஜுடிஷியல் ரிவ்யூ அதே டாபிக்ஸில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து சென்ட்ரல் ஸ்டேட் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டோட ஆர்டிகிள் 32-226 முக்கியமாக ரிட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மாதிரி கவுன்சில், ஸோ அந்த சட்ட மேலவை சார்ந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்?
அப்போ பாலிட்டியில் 2019 கொஷின்ஸு என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு வியூவை கொடுக்குறேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி ஓரியன்டா, அகெயின் சென்ட்ரல் ஸ்டேட் கமிஷன் ஓரியன்டா, அடுத்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஓரியன்டா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை பற்றி, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் ஓரியன்டா, 86வது அமெண்ட்மெண்ட், அடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சிம்பிள்ஸ். ஓகே, அதுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ ஓரியன்டான டாபிக்ஸ் அண்ட் ஆர்டிகல் 32 to 26 கேட்டிருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அசம்பிளி ஓரியன்டாக வந்து கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து எக்கனாமி ஓரியன்டாக போயிடுமா? எக்கனாமியில் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொன்னேன் இல்லையா? எஜுகேஷன் படிச்சிங்கன்னா ஹெல்த்தை பற்றி படிக்கணும், எஜுகேஷனை பற்றி. அகெயின் ஹெல்த்தை பற்றி ஃபேமிலி வெல்ஃபேர் பாலிசி ஓரியன்டாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள், நிதி ஆயோக்கை பற்றி கேட்டிருக்காங்க. நிதி ஆயோக்கை பற்றி கேட்டிருக்காங்க. என்னென்னலாம் சொன்னனோ அடுத்து ஆர்பிஐ வங்கி பணத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுன்னு சொன்னேன். அந்த ஆர்பிஐ வங்கியோட மணி சப்ளை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து விவசாயத்தை பற்றி படிக்கணும்னு சொன்னேன். அதில் மைக்ரோ இரிகேஷன் நுண்ணீர் பாசன முறை டெக்னாலஜி ஓரியன்டா இரிகேஷன் ஸ்கீம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 5 இயர் பிளான், ஒவ்வொரு பிளானுக்கும் ஒரு தீம் இருக்கும், அந்த பிளானை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து அந்த பிளான் 5 இயர் பிளானுக்கு கீழே நான் வந்து சொன்னேன் ஒவ்வொரு பிளான் இருக்குது, பிளானிங் டைப்ஸு, காந்தியன் பிளான், பாம்பே பிளான், அதோட ஆர்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெவன்யூ. இப்போ நேற்று கூட ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் யூபிஎஸ்சியோட ஃபார்மெட்டு. இது கொஞ்சம் டீப்பாக வந்து படிக்கணும். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேபிட்டல் ரிசிப்ட்னா என்ன? கேபிட்டல் அப்படின்னாலே அசட்டை கிரியேட் பண்ணும். ஓகே, மூலதனம்னாலே அசட்டை கிரியேட் பண்ணும். இப்போ நீங்கள் மொபைல் வச்சுருக்கீங்களா, அது ஒரு மூலதனம். அது இன்கம்மை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஃபியூச்சர் இன்கம் கண்ட்ரோல் பண்ணுறது கேபிட்டல் ரிசிப்ட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் டோட்டல் ரிசிப்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. ரைட்டா? ஸோ அந்த கான்செப்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ 2004 உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி இந்த ஆர்டர் இன்கம் ஆர்டர் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பட்ஜெட்டில் உள்ள இது நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ரைட்டா? அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வரும் டேக்ஸ் ஓரியன்டாக. ஓகே, அப்போ எக்கனாமி ரிலேட்டடாக கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னலாம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணுறேன். ஸோ எஜுகேஷன் பாலிசி, ஹெல்த் வெல்ஃபேர் ஸ்கீமு, தென் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஃபங்க்ஷனு, தென் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ இரிகேஷன் சார்ந்தது, அதுக்கப்புறம் 5 இயர் பிளான் ஓரியன்டா, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர் பிளானோட ஆர்டர்ஸு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெவன்யூ இன்கம் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, இதே கொஷின்ஸ் தான் இங்கே ஒன்றும் கிடையாது. சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூன்ட்டு இருக்கு இல்லையா, இங்கே ரெவன்யூ ரெசிப்ட்னு கேட்டிருக்காங்க. அந்த கான்செப்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ டேக்ஸ் சிஸ்டம் ஓரியன்டாக வந்து கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ ஓவராலாக உங்களுக்கு இந்தியன் எக்கனாமி வந்து தெரிஞ்சு போச்சு. இது குரூப் 4. அடுத்து வந்து பாருங்க, இது வந்து நான் வந்து ஜிஐ டேக் ஓரியன்டா, இது வந்து ரீசெண்டாக இது வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் ஓரியன்டா நீங்கள் வந்து படிப்பீங்க. ஜிஐ டேக் ஓரியன்டா என்னென்னலாம் வந்து ஜிஐ டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. இது தமிழ்நாடு எக்கனாமியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸு ஒரே ஒரு கொஷின்ஸ் தான் வந்து வந்திருக்கு. இது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்லாம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஷாக்கிங்கான விஷயம் வந்து காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இன்டர்நேஷனல் உலக நாட்டு உறவுகள் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்திருக்கும். அதுக்கு கீழே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து படிக்கணும். ஸோ இதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டு லெவல்லையும் உங்களுக்கு வந்து இதை வந்து பார்ப்பாங்க. இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், கரண்ட் அஃபேர்ஸில் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு சாம்பிள். ஸோ கொஷின்ஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்க, மஞ்சள், வீணை, மலைப்பூண்டு, கண்டாங்கி சிலை, இது நேற்று நடந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமோட கொஷின்ஸ். இங்கே வந்து பாருங்க, இது குரூப் 4 2022 கொஷின்ஸ். என்னெல்லாம் இருக்கு? மஞ்சள், பாய், வண்ணத்து பூச்சி, சுங்குடி, அது எந்தெந்த இடம், இங்கே கேட்கப்பட்டது அது எந்தெந்த இடம். அவ்வளோதான். இது இப்போ நீங்கள் ஒரு உண்மையை தெரிஞ்சாகணும். நான் குரூப் 4க்கு படிக்கிறேன், குரூப் 4 கொஷினை மட்டும் தான் பார்ப்பேன். இங்கே ஒவ்வொன்றையும் நான் கம்பேர் பண்ணி காமிச்சிட்டேன். அங்கே ஜுடிஷியல் ரிவ்யூ கேட்டிருந்தாங்க, அதே போர்ஷனை 2000 இந்த இன்ஜினியரிங் சர்வீஸில் வந்து கேட்குறாங்க. அப்போ இதுதான் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. இவ்வளோ நேரம் அட்டன் பண்ணீங்கல்ல, இந்த அட்டன் பண்ணுடைய ரகசியம் என்ன, கான்செப்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று. ஸோ இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், பக்காவாக வந்து படிக்கணும். இந்த சீக்கிரட்டை நீங்கள் எத்தனை யூடியூப் சேனல் பார்த்தாலும், எத்தனை விஷயங்களை வந்து தேடினாலும், எத்தனை எக்ஸ்பர்ட்டை போய் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கிடைக்காது. என்னோட ஒட்டுமொத்த சோலையும் இதுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ரைட்டா? என்னோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்து கொடுத்துருக்கேன்.
நான் கற்ற கல்வி எல்லாருக்கும் தரமாக வந்து கொண்டு போகணும், இலவசமாக கொண்டு போகணும் அப்படின்னு வந்து நினச்சி 2015 ஆட்சியர் கல்வியில் நம்ம வந்து ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். 2022 புக்கு பப்ளிஷ் பண்ணோம். அது மூலமாக கவர்மெண்ட் இஎல்எம்எஸ் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துச்சு. இப்போ டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது எதுக்கு அப்படின்னா, இந்த கான்செப்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா, இந்த கான்செப்டை நான் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கொண்டு போகணும் அப்படின்னா எனக்கு ஃபினான்சியல் நீட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டீமு அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்ட பசங்க தான். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்கள நான் வந்து கூட வச்சுக்கணும். அப்போ என்னோட தாட்டை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து எத்தனை பேர்கிட்ட வந்து சப்போர்ட் வந்து கேட்க முடியும், ரைட்டா? ஸோ அப்போ அதனால இதில் வரக்கூடிய இன்கம்மை பின்னாடி இருக்கக்கூடிய டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அடுத்து 6 நாள் 3 நாள் பயிற்சி பட்டறைக்கு ஸ்பான்சர் வந்து பிடிச்சாலும் நம்ம கையில இருந்து போட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடனை கட்ட முடியாமல் ஸ்ட்ரெஸ் ஆகி நான் கஷ்டப்பட முடியாது. நான் எல்லாருக்கும் எல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தில் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். பெரிய பெரிய இன்ஸ்டியூட் உங்களுக்கு 40,000 50,000 வந்து வாங்கிட்டு கல்வி கொடுக்குறாங்களா கொடுக்கலையாங்கிறது வந்து தெரியல. ஆனால் ஆட்சியர் கல்வியில் மரம் நட்டிங்கன்னா போதும், பறவைகளுக்கு உணவு வந்து கொடுத்தீங்கன்னா போதும், தரமாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி இப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம். தேவைப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களை வந்து பார்த்தீங்கன்னா லைஃபே மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். குரூப் 4 மட்டும் இல்லாமல் குரூப் 2 குரூப் 1 இந்த மாதிரி எல்லா எக்ஸாமையும் கிளியர் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கற்றுக் கொடுப்பேன். இது பின்னாடி நான் எஃபோர்ட் போட்டிருக்கேன். ஒவ்வொரு கொஷினும் எப்படி கேட்பாங்க, எப்படி கேட்கணும், எப்படி ஆப்ஷனை மாற்றணும், இந்த மாதிரி ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் இல்லை, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் எல்லா எக்ஸாமையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதனால தான் நம்ம ஆட்சியர் கல்வியால் என்ன பண்ண முடியுது, குவாலிட்டியான கொஷின்ஸ் கொடுக்க முடியுது. எக்ஸாமில் 100% 1 2 இல்லை 100% அப்படியே அதே ஃபார்மேட்டில் அதே கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு காரணம் பக்காவாக பிளான் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறது, ரைட்? ஸோ இப்போ ஆட்சியர் கல்வியில் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணுறோம். மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 25 டெஸ்ட். இந்த 25 டெஸ்ட்டில் 5000 கொஷின்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கொஷினுக்கான ஒர்த்தான டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த 25 டெஸ்ட்டை தாண்டி இடையில உங்களை அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு வர்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஃபுல் டெஸ்ட் மாதிரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பேன். ப்ளஸ் நான் வந்து சிலபஸ் எழுத சொல்கிறது, உங்களை எப்படி இதில் இன்வால்வ் ஆகி படிக்க வைக்கணுமோ அதற்கான யுத்திகளை வந்து பண்ணுவேன். இது 5000 கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது மோர் தென் 20,000 கொஷினுக்கு மேலே வந்து கிடைக்கும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான கீ நோட்ஸ் 1989 ரீசெண்டாக டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட எக்ஸாமோட கீவேர்ட்ஸு எக்ஸாம்ஸு நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா இது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். அதோட கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கொடுத்துருவேன். வகுப்பு 360 வியூவில் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ வித் கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான இது வந்து கொடுத்துருவேன். தென் மேக்ஸு உங்களுக்கு டாபிக் வைஸ் அக்யூரேட்டாக நம்ம வந்து கற்றுக் கொடுத்துருவோம். தமிழுக்கும் ஃபுல் எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டையும் தெளிவான முறையில் வந்து விளக்கிடுவோம். ஸோ நீங்கள் இந்த குரூப் 4 பொறுத்தவரையில் 200க்கு அசால்ட்டாக 185க்கு மேலே கண்ணை மூடிட்டு ஸ்கோர் பண்ண முடியும். இடையில உங்களுக்கு எலிமினேஷன் டெக்னிக்ஸையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து சொல்லி கொடுத்துருவேன், சரியா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிறவங்க மட்டும் இது வந்து கம்பல்ஷன் கண்டிப்பாக வந்து இது பண்ணணும், அப்படி பண்ணாதான் வந்து கொடுப்பாங்களா அப்படிலாம் வந்து கிடையாது. இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு செப்பரேட் குரூப் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் அவங்களுக்கு தனியாக ஏதாவது டவுட்டுன்னா மொத்தமாக வச்சு கிளியர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் வந்து கொடுக்கறது, அவங்கள கண்காணிக்கிறது. எக்ஸாம் மட்டும் எழுதாமல் அவங்க ஏன் எழுதாமல் இருந்தாங்கன்னா அந்த குரூப் போட்டு தூக்குறது, இந்த மாதிரி அவங்க தேவை வந்துட்டாங்க அப்படின்னா பாஸ் பண்ணணும். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த விஷயத்த வந்து செஞ்சு, ரைட்டா, இது ஏன் நான் வந்து பண்ணணும், இவ்வளோ நாள் எல்லாருக்கும் யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம், யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ ஜெயிச்சவங்க நான் வந்து கரப்ஷனை ஒழிக்கணும், ஏழைகளுக்கு உதவணும் அப்படிங்கக்கூடிய ஐடியாலஜியில் வந்து இருக்கிறேன். என்னை வச்சு என்ன அட்டைப்பூச்சி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட உழைப்பை திருடி குரூப் 1ல் பாஸ் பண்ணவங்களாம் வந்து இருக்கிறாங்க. பாஸ் பண்ணி அவங்களே லஞ்சம் வாங்கக்கூடிய செய்தியெல்லாம் வந்து கேட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே உடஞ்சி போயிட்டேன், ரைட்டா? ஸோ இப்படி இருக்கும்போது நான் எடுத்த ஐடியாலஜியும் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் நான் வந்து எப்படி மாற்ற முடியும்? அப்போ இது வந்து யோசனை தான். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட ₹1 வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்தினால சரி புத்தகம் பப்ளிஷ் பண்ணலான்னு வந்து நினச்சதுனால எனக்கு கவர்மெண்டோடைய ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து கிடைச்சிது.
இப்போ எனக்கு பின்னாடி உள்ளவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ளஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியக்கல்வி அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். இப்போ எனக்கு கொஞ்சம் ஹெவி அமௌண்ட் கிடைச்சிது, நான் டிஜிட்டல் போர்டை வச்சு ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ரொம்ப பெரிய குவாலிட்டியான எஜுகேஷன்லாம் வந்து கொடுக்க முடியும், ரைட்டா? ஸோ அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நான் வந்து தரமாக கொடுக்க முடியும். அப்போ நான் என்ன வந்து தளர்த்திக்கிட்டு ஓகே இன்னும் எஜுகேஷனை ப்ராப்பராக கொண்டு போகணும்னா நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரலாம். அதுவும் ரொம்ப யோசித்து தான் நான் வந்து முடிவு பண்ணேன், ரைட்டா? ஸோ அதனால இன்னும் ஒரு சில பேர் இலவசம்னு சொன்னீங்க, கரப்ஷனை ஒழிக்கிறேன்னு சொன்னீங்க. நீங்களா இப்படி ஒரு சில பேர் தான், அதாவது அவங்க கிளாஸே அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க, இதையும் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏதாவது அவங்க புரியாம வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் சார்ந்த விஷயம் ஆச்சரியக்கல்வியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கக்கூடிய மெயின் நோக்கத்தில் தான் இதுல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால 100% உங்களால வந்து தேர்ச்சி பெற முடியும். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஆச்சரியக்கல்வி நம்பர், இந்த நம்பர் ஓகே 9500399670 இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா, அதாவது நான் வந்து வெளியில வந்து இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 4500 இது பண்றாங்க, 27500 37500 எங்கெல்லாமோ வந்து இருக்கு, ஓகே. ஸோ இப்போ நான் வந்து நிர்ணயிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 999 அப்படின்னு வந்து நிர்ணயிச்சிருக்கேன். இது கூட நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு குரூப் 4 இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகளை டாபிக் வைஸ் வித் எக்ஸ்பிளனேஷனோட புக் ஆக்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக வந்து கொடுக்க போறேன். அது இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு பிடிஎஃபாக டெஸ்ட் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் வந்து இருக்குல்லையா, ஆன்சர் சீட், உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து அனுப்பிச்சிருவேன். நீங்கள் வீட்டில் உட்காந்து அந்த நான் கொடுக்கக்கூடிய ஷீட்டில் என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும். ஸோ அந்த ஷேட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் மார்க் வந்து என்ட்ரு பண்ணணும். அதில் எதில் வீக்காக இருக்கீங்களோ அதை படிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கக்கூடிய யுத்திகள் வந்து கொடுப்பேன். ஸோ இது வந்து ஒரு கமிட்மெண்ட்டோட நீங்கள் வந்து படிக்கும் பொழுது, ரைட்டா, நான் வாரம் கமிட்மெண்ட்டோட ஒரு பிளானோட வந்து படிக்கும்போது ஒரு 2-3 மாசத்துல உங்களுக்குன்னு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியே வந்து வந்துடும். அதே மாதிரி இந்த டாபிக்கு மொத்தம் 21 பாடம் நான் வந்து பிரிச்சிருக்கேன். 21 பாடம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மெயின் சப்ஜெக்ட், ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமின் மெயின் சப்ஜெக்ட். 21 சப்ஜெக்ட் நான் சொன்னேன் இல்லையா, நவீன கால இந்தியா, இந்திய பொருளாதாரம், தமிழ்நாடு வரலாறு, தமிழ்நாடு புவியியல், தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படிங்கிற மாதிரி 21 சப்ஜெக்ட். அதுக்கு கீழே 293 ஜிஎஸ் டாபிக்ஸ், ஓகே. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 47 மேக்ஸ் டாபிக்ஸ், அரௌண்ட் 52 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் டாபிக்ஸ். ஸோ இந்த மாதிரி பிரிச்சு மைக்ரோ லெவலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் நம்ம வந்து நடத்த போகிறோம். அப்போ 100% அதே டாபிக்ஸில் உங்களுக்கு என்ன ஆகும், கொஷின்ஸு 100% வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ தமிழே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நான் வந்து ஒவ்வொன்றையும் வந்து உடைச்சிருக்கேன். ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து இப்போ வந்து சீரா புராணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் புக்கை படிப்பீங்க. நான் ஏற்கனவே 2 இந்த புத்தகத்தில், ஜிகே புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் வைஸ் அக்யூரேட்டாக வந்து கொடுத்துருக்கேன், ரைட்டா, ஒவ்வொன்றையும் அக்யூரேட்டாக வந்து கொடுத்துருக்கேன். இது நான் எப்படி எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை நிறையா பேர் டீச் பண்ணுறவங்க வந்து ஃபாலோ பண்ணலாம், இல்லை கோச்சிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கவங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் தரமான கல்வியை கொடுக்கறதுக்கு இந்த யுத்தியை தாராளமாக வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நீங்கள் குவாலிட்டியாக வந்து கொடுக்கும் பொழுது, ஒரு காசு வாங்கிட்டு வந்து ஒரு இன்னும் குவாலிட்டியாக வந்து கொடுக்கும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா கல்வி சமநிலை வந்து உருவாகும். ஒரு கட்டத்தில் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் ஓனா ஸ்கூல் புக்கு தான், ஓல்டு கொஷின் தான் அப்படின்னு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது நேஷனல் என்டிஏ எக்ஸாம் வந்து இருக்கு, ஓகே. ஸோ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, ஸோ அந்த ஏஜென்சி ரிலேட்டடான தமிழ் தேர்வுகள் வந்து வைப்பாங்க. ஸோ இந்த ஜிகே புத்தகத்தை வந்து படிச்சிங்கன்னா போதும். இதுல மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ் புத்தகத்துல இருந்து அரௌண்ட் 85க்கு மேலே அசால்ட்டாக வந்து கொஷின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா டிஎன்பிசியை பொறுத்தவரையில் ஓல்டு கொஷினை தான் ரிப்பீட்டடாக வந்து கேட்பாங்க. இதே மாதிரி ஜிஎஸ் புத்தகத்தில் A to Z வந்து கொடுத்துருப்பேன். எதை படிக்கணும், எதை ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எல்லா தகவலும் வந்துருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா குண்டலகேசி இருக்குன்னா, இந்த குண்டலகேசி ஸ்கூல் புக்கில் படிப்பீங்க. ஸ்கூல் புக்கை தாண்டி ஒரு சில கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில் ஒரு சில தமிழ் தேர்வுகள் வந்து இருக்கும். அந்த தமிழ் தேர்வில் என்னென்னலாம் வந்து தமிழ் சார்ந்து வந்து கேட்டிருக்காங்களோ அதை நான் என்ன பண்ணிடுவேன், தொகுத்து வந்து கொடுத்துருவேன். அப்போ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக கொஷின்ஸாக வந்தாலும் ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியும். தமிழில் ஃபுல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும், ரைட்டா. ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருக்கோம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து மேக்ஸில் 25 out of 25 வந்து கம்பல்சரியாக வந்து எடுத்துடலாம். தமிழை பொறுத்தவரையில்
115 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஜிஎஸ் ப்ளஸ் தமிழ்ல 100 ப்ளஸ் ஜிஎஸ்ல 15 மார்க். இதுல அசால்ட்டா உங்களால வந்து பாத்தீங்கன்னா இந்த 140 மார்க் கண்ணை மூடிட்டு வந்து எடுக்கலாம். மீதி இருக்கக்கூடிய 60 மார்க் பல பேருக்கு தொடவே வந்து முடியாது. ஆனா நீங்க இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல ஒரு சில ஸ்ட்ராட்டஜி, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க 60க்கு 60 ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஆச்சரிய கல்வியில டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் ஜாயின் பண்ணணும்னு வந்து நினைக்கிறவங்க ஆச்சரிய கல்வியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அதாவது 999 வந்து பே பண்ணிட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் நீங்க வந்து கம்பல்சரியா ப்ராப்பரா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். எல்லாம் நான் என்ன கொடுக்குறோனோ அதை நீங்க வந்து இது பண்ணிக்கணும். ரைட். ஸோ அதனால ரொம்ப கம்மியா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கமர்ஷியலா வந்து மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் எல்லாம் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆச்சரிய கல்விக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஆச்சரிய கல்வியோட நம்பர். ஸோ 9500399670 இந்த நம்பருக்கு 999 பே பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்புங்க. அனுப்புனீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல ஆட் பண்ணிட்டு அடுத்து என்னென்ன பண்ணணுமோ அதுல நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவேன், தெளிவான முறையில் நான் வந்து கைட் பண்ணுவேன். ஸோ ப்ளஸ் வந்து மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக கிளாஸ் வந்து உண்டு, லிங்க் அனுப்புவேன். ஸோ முன்னாடி வரவங்க டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ணலாம். லேட் ஆகி வரவங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஏதாவது லைவ்ல நீங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் 25 டெஸ்ட், இந்த 25 டெஸ்ட்டுமே பக்காவா எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது ஓரியன்டாக வந்து இருக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபுல் டெஸ்ட் வந்து வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரியை நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு 5 டெஸ்ட். ஸோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, மாடர்ன் இந்தியா, ஸோ இது கூட ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல், ஏன்சியன் மெடிவல் இது எல்லாமே வந்து வந்துடும். அதே மாதிரி எக்கனாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ தமிழ்நாடு எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி, தமிழ்நாடு எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி, இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், செப்பரேட்டாக டெஸ்ட் வந்து வச்சுருப்போம். ஸோ இதே மாதிரி பாலிட்டி, இதே மாதிரி ஜாகிரபி, இப்படி ஒவ்வொரு டெஸ்ட்டையும் என்ன பண்ணியிருக்கோம், அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாகிரபி கூட என்வாயர்மெண்ட்டும் வந்து படிப்போம். என்வாயர்மெண்டா அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்கா அப்படின்லாம் வந்து கேட்கலாம். என்வாயர்மெண்ட் டிஎன்பிசில ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா குரூப் 4ல தமிழ்நாடு ஜாகிரபியும் என்வாயர்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப ஒரு வெயிட்டானது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து இன்னும் அக்யூரேட்டா வந்து படிக்கணும். ஸோ அந்த யுத்திகளுக்கும் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு வந்து ரொம்ப கரெக்டான முறையில் உங்களுக்கு வந்து இது பண்ணிடணும். அப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்களோ நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி படிச்சிங்கன்னா தான் எதை ஸ்கிப் பண்ணணும், எதை வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு தெரியும். இப்போ பாருங்க, என்வாயர்மெண்ட் ஓரியன்டா ஃபாரஸ்ட் இருக்கு பாருங்க, ஃபாரஸ்டுடைய அசெண்டிங் ஆர்டர், இதெல்லாம் வந்து ரிப்போர்ட், கவர்மெண்ட் ரிப்போர்ட், இது எல்லாமே யூபிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஃபார்மெட். இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க, எந்த பார்க்கு எந்த ஸ்டேட்ல இருக்கு, எப்படி ஜிஐ டேக் கேட்டாங்களோ அதே மாதிரி. ஓகே. ஸோ இப்போ என்வாயர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தமிழ்நாடு ஜாகிரபி வந்து பாருங்க, போர்ட் மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியை பற்றி கேட்டிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியண்டா. அப்போ கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுபடி என்ன பண்ணணும், பக்காவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஒவ்வொரு கொஷின்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு ஜாகிரபி ப்ளஸ் மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் சப்ஜெக்டை நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச் ரொம்ப கம்மியான நபர்களுக்கு மட்டும்தான் என்னால் வந்து அலோவ் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு ப்ராப்பராக குரூப் ஓப்பன் பண்ணி பக்காவான கைடன்ஸ் வந்து கிடைக்கும். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம். ரைட்டா. ஸோ அது போக மற்றவங்களுக்கு ரெகுலராக கிளாஸ் உண்டு. உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் பேப்பரு நம்ம ஆச்சரியர் எக்ஸாம் ஆப் வந்துருக்கு, அந்த ஆப்பில் கொஷின் வித் ஆன்சர் வந்து இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவங்களுக்கு கொஷின் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஓகே எல்லாமே வந்து கொடுத்துருவோம். இடையில டவுட்னாலும் வாட்ஸ்அப்பில் வந்து இது பண்ணாங்க அப்படின்னா டீமோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவோம். ரைட்டா. ஸோ 6 மாதம் கமிட்டடாக நீங்கள் வந்து இதில் ஃபுல் டெடிகேட்டிவாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா இறங்கி நீங்கள் வந்து மனசார வந்து வரலாம். உங்களோட வெற்றியை வந்து 100% வந்து பார்த்தீங்கன்னா வித் உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் வந்து இருக்கணும். டெஸ்ட் எழுத சொன்னால் எழுதணும், ஃபாலோ பண்ண சொன்னால் ஃபாலோ பண்ணணும். பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃபே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸாக வந்துருக்கும். 6 மாதம் உங்களுக்கான எல்லா விஷயமும் ஆச்சரிய கல்வியில் வந்து கிடைக்கும். ரைட். ஸோ இப்போ இன்னைய வகுப்பில் ஓகே, இன்னைய வகுப்பில் நீங்கள் 0 லெவலில் இருந்திருக்கலாம். ஓகே, இப்போ வந்து எனக்கு ஓரளவு இல்லை நல்லாவே புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம். எத்தனை பேர் இப்போ கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க, ஓகே சூப்பராக நான் வந்து இது பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அடேங்கப்பா. ஃபேஸ்புக்கில் உள்ளவங்களும் அப்படி கமெண்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் உள்ளவங்க கமெண்ட் பண்ணுறதுக்கும் தயக்கமாக இருக்குது சில பேருக்கு.
இதெல்லாம் இன்வால்மெண்ட்டோட நீங்கள் பண்ணணும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது சரி நம்ம என்னத்தை போட்டு பண்ணாதான் எல்லாம் அது வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட் கிடைக்கும். அடுத்தடுத்து நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க. ஃபேஸ்புக்கில் உள்ளவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க சூப்பர் அப்படிங்கிறதுன்னு நினைக்கிறவங்க, கிளியராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க வைப்போம் ஃபேஸ்புக்கில் உள்ளவங்க. ஓகே ஃபைன். மேக்ஸிமம் ஒரு 93% இது பண்ணிட்டீங்க. இப்போ ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம ஆச்சரியக்கல்வியோட நம்பர் இருக்கு இல்லையா, 9500399670. இதான் நம்ம ஆச்சரியக்கல்வியோட நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து டவுட் என்னன்னு வந்து கேட்கலாம். அது ஒரு பெரிய டவுட்டாக இருந்தால் நம்ம கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணுவோம். ரைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சின்ன டைப்னா உடனே ரிப்ளை வந்துடும். ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி சிறப்பாக வந்து படிங்க. ரெகுலராக நம்ம வந்து கிளாஸ் எடுப்போம். இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லபடியாக வந்து படிங்க. கண்டிப்பாக உங்கள் வெற்றிங்கிறது குரூப் 4 மட்டும் இல்லை, குரூப் 1 குரூப் 2ன்னு நீங்கள் வந்து வேறு லெவலுக்கு லைஃப் வந்து கொண்டு போக முடியும். இதோட முடிச்சுக்கலாம். நன்றி. இதோட காணொளிகள் யூடியூப் சேனலில் வந்து இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். எதுவும் டவுட்னா வாட்ஸ்அப்புக்கு இது பண்ணுங்கள். தேங்க்யூ.